நீ 15% வாங்குவார் என்று சொன்னால் கூட உங்க கருத்து கணிப்பு அப்படி இருந்தால் கூட ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார் விஜய். விஜய்க்கு செயல்பாடு கிடையாதுங்க. விஜய் செயல்பாடை பத்தி பேசிட்டு இருக்கு. என்ன செயல்பாடு பண்றாரு? ஆனா இவர் மட்டும் இந்த தேர்தல் அறிக்கை இலவசத்தை பத்தி பேச வேற எதுவும் சொல்ல வேண்டியது. புதிய கொள்கைகள், புதிய ஆட்சி முறை கொண்டு வருவோம் ஏதாவது சொன்னார், ஒன்றும் சொல்லலையே. எஸ் நோ பாலிசிஸ். அவர் கொள்கைகள், கோட்பாடுகள் எதுவும் இல்லாத ஒரு மனிதன் அவர். இதாவது நான் ஒரு காரியகர்த்தா, இன்னைக்கு ஒரு காரியகர்த்தா. விஜயோட கூட்டணி நான் அதுபடி பேச முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயோட கூட்டணி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது நீங்களா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பிரஸ் தான் விஜயோட கூட்டணி இருக்கான்னு கேக்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் செய்தி என் காதுகள் வரல. இல்ல அதை பத்தி வந்தா நல்லது, வராட்டி நல்லதுலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி தகவல் இல்லைன்றது ஊர்ஜிதப்பட்டு சொல்றேன். யாருக்கிட்ட? விஜய் கூடயா? தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா தான் இருக்கு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வேற என்ன வேணும்? விஜய்க்கு செயல்பாடு கிடையாதுங்க. விஜய் செயல்பாடை பத்தி பேசிட்டு இருக்கு. என்ன செயல்பாடு பண்றாரு சொல்லுங்க. எல்லா திட்டம் என்ன திட்டம் அறிவிச்சிருக்காரு? ஆமா, அது திருப்பி இலவசத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் அதெல்லாம் விட்டுருக்கலாம்ல. மத்தவங்க குறை சொன்னா அவரு அதெல்லாம் விட்டுருக்கலாம். எதுக்கு இலவசத்தை திருப்பி பேசிட்டு இருக்காரு? freebie by economic principles itself freebie should not be allowed. பட் நம்மளுக்கு மக்களுக்கு தேவைப்படுவதற்கு நம்ம இலவசங்கள் கொடுக்குறோம். ஆனா இவர் மட்டும் இந்த தேர்தல் அறிக்கை இலவசத்தை பத்தி பேச வேற எதுவும் சொல்ல வேண்டியது. புதிய கொள்கைகள், புதிய ஆட்சி முறை கொண்டு வருவோம் ஏதாவது சொன்னார், ஒன்றும் சொல்லலையே. I don't like to talk about Vijay. யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊழல் ஆட்சி கொடுப்போம்னு அவர் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும் அவரால? என்ன சொல்ல முடியும் சொல்லுங்களேன். அவர் சொல்லிட்டு இருக்க வேண்டிய கடமை. ஒரு கட்சி ஆரம்பிச்சா வேற என்ன சொல்லுவாரு? அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவரால. வேற எதுவும் சொல்ல முடியாது அவரால. எஸ் நோ பாலிசிஸ். அவர் கொள்கைகள், கோட்பாடுகள் எதுவும் இல்லாத ஒரு மனிதன் அவர். எல்லா பக்கமும் அவருக்கு நான் 1996 போகும்போது இளைஞர் கூட்டம் வந்திருக்கு. அப்ப நீங்களா இல்ல இல்லையா? சோசியல் மீடியாவும் கிடையாது. அதெல்லாம் கூட்டத்தை வச்சு ஒன்னும் கனெக்ட் பண்ண முடியாது. இது அரசியல் களம் செல்லும் போது அங்க என்ன நடக்குது, நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சென்ற பிறகு பார்க்க வேண்டிய ஒன்று. அவருக்கு அரசியல் வருவதை நான் வரவேற்கின்றேன். ஆனா கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு இது ஏதோ பேசிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். நான் தேர்தல் போட்டி போடுவதில்லை பல தடவை சொல்லிட்டேன். என்னுடைய பயணித்தவர்கள் கண்டிப்பாக போட்டி போடுவாங்க. வாங்கிட்டு 15% நீ 15% வாங்குவார் என்று சொன்னால் கூட உங்க கருத்து கணிப்பு அப்படி இருந்தால் கூட ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார் விஜய்.